நம்ம யூடியூப் சேனல்ஸுக்கு தான் வேற வேலை இல்லை, வேற பொழப்பு இல்லை, இருக்கிற நியூஸை வச்சு பொழப்பு ஓட்டுவோம் அப்படின்னு நம்ம பல நியூஸுங்களை வச்சு இல்லாத நியூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க பல யூடியூப் சேனல்ஸ். நம்ம யூடியூப் சேனல்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை விட மோசமா இருக்காங்க போல இருக்கு. நியூஸே இல்லாம காஞ்சி போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. நயன்தாரா தனுஷ் பிரச்சனையை வச்சு பிரைம் டைம் டிபேட் எல்லாம் நடத்திருக்காங்க. ஏன்னா நாட்டில் வேற பிரச்சனை இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அரசியல் மாற்றங்கள் நடக்குது, வெவ்வேறு ஸ்டேட்ல எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. பல விஷயங்கள் கவர் பண்ற இந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் 2 நடிகர்களுக்குள்ளான பிரச்சனையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஸ்கஸ் பண்ணி பிரைம் டைம் டிபேட்டா எடுக்குது அப்படின்றது ஆச்சரியமா இருக்குது. பட் ஓகே, நம்ம பழப்ப நம்ம பார்ப்போம். நயன்தாரா தனுஷ் இந்த இருவருக்கு இடையான சண்டை நடந்துன்னு இருக்கு, ஒரு மிகப்பெரிய போர் நடந்துன்னு இருக்கு அப்படின்றதே இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் நம்மளுக்கே தெரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவும் தனுஷும் நண்பர்களாக தான் இருந்தார்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு நிற்பாங்க. காமன் மேன் கிட்ட கேட்டா ஆமாம், எதிர்நீச்சல் படத்துல தனுஷுடனான நட்புக்காகவே நயன்தாரா ஒரு பாட்டுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடினாங்களே. ஸோ அவங்க நட்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். வெளியிலையும் ஜென்ரலா பார்க்கும்போது நயன்தாராவோட ப்ரொஃபஷனலிசம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா தான் நடிக்கிற படத்துக்கு பெரும்பாலும் ப்ரொமோஷன் கூட வரமாட்டாங்க. ஒரு லேடி அஜித்குமார் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்களே பட்டம் போட்டு கொண்டாலும் லேடி அஜித்குமார் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. தன்னுடைய படத்துக்கான ப்ரொமோஷனுக்கே பெரிய அளவில் வரதில்லை. அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர்களுடைய பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கெல்லாம் அவங்களே நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்றது வேறு விஷயம். ஸோ அவங்க ப்ரொஃபஷனலிசமாக இருந்தாலும் இப்படி ஒரு பனிப்போருக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது இப்போதான் எல்லாருக்குமே வெளியே வந்திருக்கு. அந்த லெட்டர் வந்ததும் வராதுமா எடுத்த உடனே வன்மப்பதிவுகள் தனுஷ் மேலே தான் கொட்டப்பட்டது. காரணம், தனுஷ் மீது ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தவங்களோட பிஸ்னஸ்ல நிறைய நுழையிறாரு, தலையிடுறாரு அப்படின்ற அளவுக்கு தனுஷ் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளும் வன்மங்களும் கட்டமைக்கப்பட்டிருந்தன. நிறைய பேருக்கு ஊர்ல யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் அது தனுஷ் தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு சில கும்பல்கள் சொல்லுவாங்க. இன்னும் அந்த மீ டூ அப்படின்ற சர்ச்சையை வந்தபோது, அந்த சுச்சி லீக்ஸ் அப்படின்ற சர்ச்சையை வந்தபோது தனுஷுடைய பெயர்கள் பலமாக அடிபட்டது. அதுவும் சுச்சி லீக்ஸில் தனுஷோட தான் முக்கிய பார்ட்டி அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்தபோது தனுஷ் மீது ஒரு தவறான ஒப்பீனியன் அப்பயும் கிரியேட் ஆனது. அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த ஒப்பீனியன் எல்லாம் கிரியேட் ஆனது அப்படின்னு அர்த்தம். யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் மாதிரி. சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னை யாரும் வளர்த்து விடல, என்னுடைய வேலையை பார்க்க விடுங்கடா அப்படின்னு அவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் பேசின பேட்டிகள் இல்லை மேடை பேச்சுகள் எல்லாத்துக்கும் கூட தனுஷை மையப்படுத்தி தான் அவர் சொல்றாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவரோட க்ளோஸா இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பிரிஞ்சு போறதை கூட பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன், அனிருத் கூட தனுஷ் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னாலும் தனுஷுடன் இப்போதைக்கு அவர் வேலை செய்யறது இல்லை. அது திருச்சிற்றம்பலம் படத்தில் அவங்க யூனியன் ஆகிறதே ஒரு பெரிய நியூஸாக இருந்தது. ஸோ எடுத்தவுடன் தனுஷ் மீது தான் பதிவுகள் கட்டமைக்கப்பட்டது. காரணம், அது நிச்சயமா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குறை யாரும் சொல்றாங்களோ அவங்க மீது ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம சமூகத்துல இருக்குது. ஸோ நயன்தாரா தன்னுடைய மனக்குமுறலை வெளிக்கொட்டியிருக்காங்க. தனுஷ் ஒரு நயன்தாராவை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க. பட் போக போக தான் ஒரு விஷயத்துக்கு 2 பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் ஜனங்களுக்கே நிறைய விஷயம் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னோம். சரி, இதில் பிரச்சனை என்னன்னா, நயன்தாரா என்ன அக்யூசேஷன் பண்ணுறாங்கன்னா, தனுஷ் நான் எங்ககிட்ட காசு கேட்குறாரு, என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் அவர் எங்களுக்கு இந்த என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை என்னன்னா, இளையராஜா இந்த விஷயத்த பண்ணும்போது கூட நிறைய பேர் அது பிரச்சனை தான் பண்ணுறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பு கிடையாது. இளையராஜாவுக்கும் இதே ஒரு பிரச்சனை தான். அதாவது அவருடைய பாடல்கள் வைத்து தான் பல கச்சேரிகள் நடக்குது. கல்யாணத்தில் பாடுறதாகட்டும், சின்ன சின்ன கச்சேரி ஆகட்டும், பார்வையற்றவர்களெல்லாம் நிறைய கச்சேரிகள் நடத்துகிறாங்க. அதெல்லாம் அவருடைய பாடல்கள் வைத்து தான் பிழப்பு நடக்கிறது. ஆனால் அவங்க கிட்ட கேட்கல. வியாபார நோக்கத்திற்காக பல 1000 ரூபாய் உங்கள் டிக்கெட் காசு அப்படின்ற மாதிரி வச்சு லட்சக்கணக்கில் கூட டிக்கெட் காசு போகும்போது அந்த மாதிரி வியாபார வணிக நோக்கத்தில் நீங்கள் பண்ணும்போது எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணும்னு இளையராஜா கேட்குறாரு. அதே மாதிரி தான் தனுஷ் கேட்பதிலும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தானே அந்த காப்பி ரைட் வச்சிருக்காரு. அதை எடுத்து நீங்கள் வணிக நோக்கத்திற்காக வேற ஒன்று யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக என்ஓசி வாங்கி தான் ஆகணும். அதற்கு தன்னுடைய ராயல்ட்டியை கேட்டிருந்தாலும் தனுஷ் தப்பு இல்லை, கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் அது தப்பு இல்லை. எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சந்தித்து லவ் உருவாகின அந்த படத்துக்கான காப்பிரைட்ஸையோ இல்லை என்ஓசியோ எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது உங்களுக்கு நீங்கள் காசுக்காக தான் பண்ணுறீங்களோ இல்லை அந்த 10 கோடி வேணுன்றதுக்காக தான் பண்ணுறீங்களோ அப்படின்ற அக்யூசேஷன் நயன்தாரா வைக்கும்போது நீங்கள் எதுக்காக உங்கள் கல்யாண கேசட்டை நெட்ஃப்ளிக்ஸில் விற்கிறீங்க அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வராதா? நீங்கள் அவ்வளோதான் உங்கள் கல்யாண கேசட்டை எல்லாரும் ரசிகர்களும் பொதுமக்களும் நலம் விரும்பிகளும் அந்த கல்யாண வீடியோவை பார்க்க முடியாதான்னு ஏங்குறீங்கன்ற அளவுக்கு அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறீங்க.
அவ்வளோ ஏங்குனாங்கன்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எல்லாருமே ஃப்ரீயாகவே பார்த்துட்டு போகலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர்ஸும் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிட்டு வேணும்னா பார்த்துக்கோங்க, யார் வேணான்னு சொல்கிறாங்க. இதே விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து கோவத்தில் வந்து இதுதான் அந்த 10 கோடிக்கான வீடியோ, எல்லாரும் ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் அதை கிளிப்பு வந்து பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக வெளியிட்டீங்கன்னா தனுஷ் கூட கேட்டுருக்க மாட்டாரே. நீங்கள் ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு அதை வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ப்ரொடியூஸ் பண்ண தனுஷ் அதை மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. இது ஓவராலாக எப்படி இருக்குன்னா, இவங்க கல்யாண கேசட்டை எடுத்து மானிட்டைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதில் தனுஷ் ப்ரொடக்ஷனில் ஒரு விஷயம், சில பல விஷயம் அங்கே அந்த வீடியோவில் வருது. ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி என்னோட ஒரு படைப்பை வச்சு மானிட்டைஸ் பண்ணலாம், எனக்கு அதில் காசு கொடுன்னு தனுஷ் கேட்டிருந்தா கூட அது தப்பு கிடையாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இது மொத்தத்தில் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படி தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்திருக்காரு. இந்த பிரச்சனையை பொது வெளியில் போட்டு விட்டோம்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு தனுஷை திட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மேலே எல்லாரும் சாஃப்ட் கார்னர்ல சிம்பத்தியில் தான் பேசுவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் நயன்தாரா ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்காரோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஏன்னா தனுஷ் வந்து இப்படி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது அப்படின்றதே வந்து வெளியில் காட்டல. சில இடத்துல தனுஷ் மேலே நிறைய பேருக்கு ஒரு சில வன்மங்கள் இருக்கலாம் தான். ஆடியோ லான்ச்சில் வந்து ஓவர் ஆர்டிஃபிஷியல் நடக்கிறாரு, ஃபேக்காக நடக்கிறாரு, ரஜினி மாதிரியே கதை சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தனுஷ் மீது 1000 வன்மங்கள் இருந்தாலும் நயன்தாரா இந்த விஷயத்தில் வேண்டுமென்றே சிம்பத்திக்காக பேசுகிறார் அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இதில் உப்பு சப்பு இல்லாத விஷயமாக தான் நம்மளுக்கு தோணுது. நடிகர்களுடைய பிரச்சனையை வந்து பொதுமக்கள் பிரச்சனை மாதிரி பிரைம் டைம் டிபேட்டில் நியூஸ் சேனல்ஸ், பிரைம் நியூஸ் சேனல்ஸ், மேஜர் நியூஸ் சேனல்ஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனைகள் இருக்கிறது, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசணும் அப்படின்றத நம்மளோட கோரிக்கை. இந்த பிரச்சனையில் யார் மேலே அதிக தப்பு இருக்குது, நயன்தாரா பண்ணது சரியா, தனுஷ் செய்வது தவறான்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.